லாட்ரி 13ஆம் தேதி. இந்த 13ஆம் தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு வீடியோ முழுமையாக பாருங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிற அர்த்தம் புரியாது. ரெண்டாவது, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான் எடுக்க சொல்கிறோம். அதிகமான காசை லாட்ரிக்காண்டி செலவு பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஒரு நம்பர்லேயே நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நமக்கு நேரம் சரியாகும்போது நம்ம சரியான வின்னிங்கை எடுக்க முடியும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 2 நம்பர் இருக்குதா 3 நம்பர் இருக்குதான்னு தெரியல. என் பார்வைக்கு நான் எடுக்கிற நம்பர் 2 நம்பர் இருக்குதுன்னு எடுக்கிறேன். அந்த நம்பர் 805 5 8151 இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டில் இருக்கோ அப்படிங்கிறதையும் நான் எடுக்கிறேன். அடுத்து தேதியிலிருந்து 2 நம்பர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் 30 சரிங்களா. ஒவ்வொருத்தங்க கொடுத்த ஸ்க்ரீனை வச்சு அந்த ஸ்க்ரீனில் எங்கெங்கே என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கேற்றாப்படி நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் 2 நம்பர் நாம் அங்கே சொன்ன மாதிரி 0ங்கிற நம்பரும் இருக்குது, 3ங்கிற நம்பரும் இருக்கும்னு நினச்சி நான் எடுக்கிறேன். சரிங்களா. எல்லாமே என்னுடைய கணிப்பு தான். என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கால்குலேஷனுக்கு உங்களுடைய நம்பர் எடுக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக அமைஞ்சினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வீடியோவோட முக்கியமான கருத்து. அடுத்து இந்த போர்டில் அவங்க கொடுத்துருக்காங்க 1 4. அந்த ஸ்க்ரீன் மறைஞ்சிருச்சு, சரியாக கவனிக்கல நான். இருந்தாலும் 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டில் எப்படி இறங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 8 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 இங்கே ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க, ஏ போர்டில் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இவங்க 8 ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க. ஏ போர்டில் வரும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா இங்கே -2, பி போர்டில் -2, சி போர்டில் -2 என்ன நம்பர் வரும்? 5 - 2 3, 2 - 2 0. அப்போ நம்ம கணிப்பில் ஏபிசி என்ன வருது? 8 0 3. ஆனால் அப்படி இருக்காது. அப்படி இருக்காமல் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம். இவங்க கொடுத்துருக்க நம்பர் இந்த 8ம் 5ம் டைரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது -2, இது +2. சரிங்களா. இப்படி தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் சொன்ன நம்பர் என்ன? ஏ 5, பி 0, சி 3. சி போர்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே 0 இருக்குது, பி போர்டில் 0 இருக்குது, 0 பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், பிசி, சி 3, டி 0, ஏ 5. நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். இது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களின் டிக்கெட் போடுறதுக்கு இது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம்.
அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரே ஒரு டிக்கெட், ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான். அந்த ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்துக்கு ஒன்றும் போடக்கூடாது. நாளை வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக இருக்குது. அதனால் இன்றைக்கே உங்களின் பணத்தை இழந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.